வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவுக்கு வந்து 4.0, அதாவது 4 சேனல் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். செட்டோட ஃப்ரண்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான், நம்ம ஜேபிஎல் நேமில் இருக்கிற அக்ராலிக் பேனலு. கன்ஃபார்ம் டால்பி டிஜிட்டல் கிடைக்கும். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ஆட்டோ வந்து 12 வோல்ட்டு தான் செட்டு. பிடி போர்டு நார்மல் பிடி போர்டு தான். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கு பேஸு ட்ரபிளு, இது சரௌண்டிங் கேட்டுக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா 2 சரௌண்டிங் கேட்டிருக்கோம், சரௌண்டிங் கொடுத்துருக்கோம். இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரிஜினலாக தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸ்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எது ஒரிஜினலாக இருக்கோ அதாவது போட்டால், ஏன்னா ஒரிஜினல் போட்டால் தான் ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் போட்டோம். பேஸ் பிடி போர்டு, பேஸ் டபுள் போர்டு வச்சிட்டோம் ஃபிட்டிங்கில் ஆடாமுக்கிறதுக்கு. மாஸ்டர் வால்யூம் யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு சரௌண்டிங் போர்டு. இதில் சரௌண்டிங் ஆனால் 2 இன்னும் கொடுத்தாங்கன்னா ஒரு 3 சரௌண்டு மட்டும் கிடைக்கும். ஆட்டோவுக்கு சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம போர்டு 2 ஐசி போட்டிருக்கோம். 2 ஐசி போட்டால் 4 சேனல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 4440 இது ஓரளவுக்கு நல்லா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஏன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. ஆட்டோ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சூளகிரி அங்கே போய் மாட்ட போகிறோம். அதுவும் வீடியோ போடுறேன், அதையும் அப்படியே இதாக பண்ணி போட்டுறோம், வீடியோ போட்டுறோம், ஃபிட்டிங்கோடு போட்டுருவோம். ஐசி பாருங்கள், ஈஸ்டிங் ஓரளவுக்கு நல்ல ஒரு 4 லைன் வர மாதிரி ஈஸ்டிங் தான் போட்டிருக்கோம். ஈஸ்டிங் எந்த அளவுக்கு ஹெவியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஹீட் தாங்கும். உங்களுக்கு 6 இன்ச்சு ஸ்பீக்கர், 8 இன்ச்சு ஸ்பீக்கர் கூட நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு நல்லா கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறேங்க. இதுதான் ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஸ்பீக்கர், 4 இன்ச்சு சரௌண்டிங் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும், நல்லா ஓரளவுக்கு இதாக இருந்தால் போதும் போட்டுச்சு. அதே மாதிரி 6 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா டென்வுட். நான் சொன்ன இந்த கம்பெனி பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஆட்டோ ஃபிட் பண்ணும்போது. அதர்வைஸ் அதாவது நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நம்பிக்கையாக அந்த ஸ்பீக்கர் வாங்கி போடலாம், ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். எதிர்பார்க்குற மாதிரி பேஸ்க்கும் தாங்குது. இந்த கம்பெனி கோர், இந்த கோரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பைனியரில் மட்டும்தான் இந்த மாதிரி கொடுப்போம். பைனியர், ஜேபிஎல், சோனி, அந்த கம்பெனி ஃபினிஷிங் வந்து அவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க. இவன் அந்த வயசில் அதர் வயசில் இவங்க கொடுக்கும்போது நல்லாயிருக்கு. ப்ரைஸும் அதுக்கு ஒர்த்தபிள் தான். பேப்பரும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி போட்டு நல்லா கட்டியிருக்காங்க. டியூட்டரும் சூப்பராக இருக்குது. இதை நான் ஆட்டோவில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன், அதில் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் போட்ட வரைக்கும் ஓரளவுக்கு கம்மி பட்ஜெட்டில் இந்த ஸ்பீக்கர் வந்து சூப்பராக இருக்குது, இதுக்கு ஒர்த்தபிள் தான்.
மாஸ்பெட்டுக்கு இதெல்லாம் போட்டிருக்கேன். சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. ஏன்னா ஆட்டோல வந்து பாக்ஸ் வைக்க மாட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த மேலே சீலிங்கில தான் மாட்டுவாங்க. பின்னாடி சீட்டுக்கு மேலே மாட்டுவாங்க. இப்போ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 4 6 இன்ச்சு 2 4 இன்ச்சு, அதாவது 4 ஃப்ரண்ட் 2 பேக் 2 இல்லை சரௌண்டிங் 2 அவங்களுக்கு சப்பு இல்லை அந்த செட்டில். இது நல்லா இருக்கும். செட்டு வேணுன்றவங்க சொல்லுங்கள், போடலாம். ப்ரைஸ் பற்றி தெரியும்னா கமெண்ட்டில் கேளுங்க, ப்ரைஸ் சொல்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். நம்மக்கிட்ட என்னன்னா உங்களுக்கு இந்த ஐசி கூட கேரண்டி தான். இந்த ஐசி போயிடுச்சுன்னா கூட லைஃப் லாங் கேரண்டி தான். இந்த ஐசி போயிடுச்சுன்னா சென்டரில் போச்சுன்னா கூட சும்மாவே மாற்றி கொடுத்துருவோம். கஸ்டமர்கிட்ட எந்த ப்ரைஸும் நம்ம கேட்குறதில்ல. இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கேயே போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறோம். ஒயரிங் கீரிங் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறோம். உங்களுக்கு எதாவது வேணும், செட்டு வேணும்னா என்ன பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இதிலே சிம்பிள், அவ்வளோதான். ஒரு 12 to 24 கன்வெர்ட்டர் வச்சு ஒரு மாஸ்பெட்டு 2 பிட் போட்டோன்னா சப் ஊஃபர், அவ்வளோ 5 சேனல் ஆகிடுது. சூப்பராக உங்களுக்கு கேட்குறதுக்கு. இப்போ இதோட ஆடியோ ரிசல்ட் நம்ம கேட்கலாம் இருங்க. Play by USB drive. இந்த ஷார்ப் எவ்வளோ துல்லியமாக வருது பாருங்க, சூப்பராக கேட்குறதுக்கு. இப்போ பிரைட் கம்மி பண்ணிட்டேன், ட்ரபிள் கம்மி பண்ணிட்டேன். இப்போ வைக்கிறேன் பாருங்க. சரௌண்டிங் வைக்கிறோம் பாருங்க, சரௌண்டிங் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. சரௌண்டிங் பாருங்க எப்படி கேளுங்க, ரிசல்ட் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா, எல்லாமே மொத்தமாக வைக்கும்போது சூப்பராக இருக்கும். மேகமாய் வந்த கோவிலே வெள்ளெல்லாம் உன்னை தேடி, மேகமாய் வந்த கோவிலே வெள்ளெல்லாம் உன்னை தேடி, யாரிடம் போக சொல்வது என்று நான் உன்னை செய்வது. இன்னொரு அதர்வைஸ் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சவுண்ட் வச்சாலும் உங்களுக்கு வாய்ஸ் கரகரன்னு வராது. பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. வேகமாய் வந்து போகிறே வெள்ளெல்லாம் உன்னை வாய்ஸ் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ஐசியில் வந்து வாய்ஸ் நல்லாயிருக்கும். மற்ற 44 40 இந்த சின்ன ஐசியெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரகரான்ற மாதிரி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பேஸ் கம்மி பண்ணிட்டு வைக்கிறீங்களோ ஃபுல் சவுண்ட் வச்சாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரௌண்டிங்கும் இது லெஃப்ட் ரைட் நல்லா கேளுங்க எப்படி கேட்குதுன்ட்டு.
சரௌண்டிங் இல்லாமல் சரௌண்டிங் வைக்கிறோம் பாருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்டிங் போகிறோம். ஆட்டோவில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ அப்படியே கண்டினியூஸ் பண்ணுறேன். ஃபிட் பண்ணியாச்சு. சரௌண்டிங் மட்டும் வைக்கிறோம் பாருங்கள்.